ஹலோ. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோண்டா அமேஸ் 3rd ஜென் இது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாகவே வந்து ஹோண்டா அமேஸ் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ டெக்னாலஜி லெவல்லையும் எந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து ஏர் பிரேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேப் ஒன்று போட்டு இப்போ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டு வந்து வியூ ஆகும். பட் இதுவே வந்து வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பெட்ரோல் அவைலபிலிட்டி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படிங்கிறது தான் இது காட்டும். ஸோ இது பேஸ் மாடல்லே நமக்கு பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸ் 3rd ஜெனில் நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து வாங்கும்போது ஒரு இன்பில்டாகவே ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்குறது வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நிமிஷம் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் பிரேக்கை வந்து கீழே இது பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்லி வந்து நீங்கள் வாய்ஸ் பேசிஸில் மட்டும்தான் உங்கள் லொக்கேஷனை வந்து, ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு ஏர் பிரேக் கீழே இறக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கீபோர்டு வந்து இதில் வராது. ஒன்லி வந்து நீங்கள் வாய்ஸ் பேசிஸில் மட்டும்தான் இது பண்ண முடியும். பிகாஸ் வண்டி வந்து ரன்னிங் மோடில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற கான்செப்டை இது வந்து, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது. ஸோ மேபி இது மற்ற கார்ஸ்லேயுமே இருக்கலாம், பட் எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வண்டி வாங்கும்போது ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே கம்பெனி ஓன்டு இன்ஃபர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இது எல்லாமே இன்பில்ட்டாகவே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இருக்கும். தேங்க்யூ.